சக்தி, நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. ஐஸ் மேட்டர் ஆஃபர்ல ஓபன் பண்ணாத, பாக்குறது தப்பா எடுத்துப்பாங்க. தெளிவா சொல்லு. எனக்கும் கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஏன் வாங்கல? வாங்கியாச்சா? எங்க எப்போ என்ன கிஃப்ட்? இதா. அப்ப சந்துருக்கு? அதான் இது. அப்ப எனக்கு உனக்கு தாமா இது. ஆமா கொடுத்து உனக்கு வந்து சேரும் சொன்னல. இந்த உட்டாலங்கடி வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம். என்ன சின்ன பொண்ணு சீட் பண்ணலான்னு பாக்குறீங்களா? சீட் பண்றதுல உன பீட் பண்ண முடியுமா? இந்த ஐஸுக்குலாம் இந்த ஐஸ் அசர மாட்டா. நீங்க தனியா ஏதாச்சும் வாங்கி தரணும். ரெஸ்டாரண்ட்ல ஃப்ரைட் ரைஸும் பீஸா தான் கிடைக்கும், கிஃப்ட்லாம் கிடைக்காதுமா. பொருள் தான் வேணும்னு சொல்லலையே, கரன்சியா இருந்தா கூட நான் கண்டிப்பா வாங்கிப்பேன். தெரிஞ்சா தனியா கிஃப்ட் வாங்கிக்கலாம். இப்படி புகழ் கொள்ளக்காரிட்ட மாட்டிட்டோமே சக்தி. என்ன சக்தி, மைண்ட் வாய்ஸ்ல என்ன ஓடுது? ஒண்ணு இல்ல, சும்மா. திவ்யாவும் விஜயும் அவங்களுக்கு எதுவும் வாங்கி தரலன்னு பொறாமையில போக விடுவாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. 5 10 கொடுத்து அவங்கள ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா? எக்ஸ்கியூஸ் மீ, ஆர்டர் ப்ளீஸ். ஆர்டர் பண்ணு. எனக்கு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் 2 ஐஸ்கிரீம், ஒரு மில்க் ஷேக், அப்புறம் செட்டிநாடு சிக்கன் ஒன்னு. சக்தி, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு வயிறு ஃபுல்லு. ஓகே, இப்போதைக்கு இது மட்டும் போதும். திவ்யா. ஹாய் திவ்யா, நான் இப்ப எங்க இருக்கேன் அதான உன் கேள்வி? ஆமா. ஆன் த வேல இருக்கேன்னு போய் சொல்ல, ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன். என்ன சக்தி, இப்ப டைம் என்னன்னு தெரியுமா? நீ இன்னைக்கு ஊருக்கு கிளம்புற. உன்னை எங்கேயும் வெளியே அனுப்ப கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்பாக்கு கிஃப்ட் வாங்கணும்னு சொன்னதுக்காக தான் அலோவ் பண்ணேன். வாங்கிட்டு நேரம் வீட்டுக்கு வர வேண்டியதானே? அம்மா 3 தடவை கேட்டுட்டாங்க மாப்பிள்ளைங்கன்னு. ஹலோ, நீ தானே சிஸ்டர் கூட போக சொன்ன? உனதான் அவளை பத்தி தெரியும்ல. மொபைல் செலக்ட் பண்ணதுக்கு சர்வீஸ் சார்ஜ் கேட்டா, அதனால ரெஸ்டாரண்ட் கூட்டு வந்தேன். சர்வீஸ் சார்ஜ் கேட்டா கொடுத்துட்டு வர வேண்டியதானே? கூட உட்காந்து சர்வ் பண்றியா? அது மட்டும் தான் நடக்கல. நீ பாட்டு ஐடியா கொடுத்துறாத, அப்புறம் பர்ஸ் மட்டும் இல்ல, பர்சனல் எமர்ஜென்சி காலியாயிரும். சரி, அந்த பிசஸ் அங்கேயே கட்டி விட்டு சீக்கிரம் வீடு வந்து சேரு. பேக் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. திவ்யா, நீ ஏன் பேக் பண்ணி வச்சுற? டைம் சேவ் ஆயிரும்ல. ஹலோ, அதெல்லாம் தென்காசிக்கு டிரான்ஸ்பர் ஆனதுக்கு அப்புறம் தான். நீ சீக்கிரம் வா. ஓகே திவ்யா. டைம் ஆச்சு, நான் கிளம்பா. ஹலோ, என்ன பாதியில கழட்டி விட பாக்குறீங்களா? நான் எனக்கு ஊருக்கு போறேன், அதான் வீட்டுல எல்லாம் தேடுறாங்க. சும்மா கதை விடாதீங்க. உங்கால் மட்டும்தான் அங்க வலை வீசி தேடிட்டு இல்ல, இருக்கா. அத்தை மாமா எல்லாரும் தான். சரி ஓவரா சமாளிக்காதீங்க. லேட்டா போனா உங்க வீட்டம்மா உதைப்பா. கிளம்புங்க. தேங்க்ஸ். ஹலோ, என்ன பே பண்ணிட்டு போங்க. ஓ, மறந்துட்டேன். வாட் சக்தி, சில்லியா சில்லறைய போய் எண்ணிக்கிட்டு. ஆட்டோ கூட காசு இல்ல. அவசரமா வர சொன்னால அவளே பே பண்ணுவா. ஐஸ் ஒரு 100 rupees. போங்க சக்தி, டைம் ஆகுது. ஏய் சக்தி, கிஃப்ட். தேங்க்ஸ். என்ன திவ்யா, என்ன அப்படி பாக்குற? சைலண்டா சைடு அடிக்கிறியா? ஏன், நான் மிஸ்ஸஸ் சக்தி ஆக போறவதானே, பார்க்க கூடாதா? பார்க்கலாம், வெறும் பார்வை மட்டும் தானா? கேட்டா பேசலாம்ல. மனசுல இருக்கிற சந்தோஷத்தை எல்லா நேரத்திலயும் வார்த்தையால கொட்ட முடியாது. மௌனமா தான் அனுபவிக்க வேண்டியிருக்கு. மேரேஜ் கிஃப்டா அப்பா வீடு கொடுத்தாரு, அதானே? இல்ல சக்தி, அதை விட பெரிய கிஃப்டா நீ எனக்கு கிடைச்ச சந்தோஷம். சக்தி, இந்த அலைகளை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? அலைகள் ஓய்வதில்லை. விளையாடாத, நான் சீரியஸா கேக்குறேன். எந்த அர்த்தத்துல நீ கேக்குறப்போ? இந்த அலைகள் எல்லாம் கரை மேல இருக்கிற காதலால வந்து போதா, இல்ல கரை வேண்டான்னு விலகி ஓடுதா? என்ன திடீர்னு அலைகளை பத்தின ஆராய்ச்சி? இது ஆராய்ச்சி இல்ல சக்தி, ஆச்சரியம். நம்ம மனசுக்கும் இந்த அலைகளுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு சக்தி. எனக்கு புரியல. உன்னை விட்டு விலகி ஒண்ணு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கே தெரியாம கரையை தேடி வர அலை மாதிரி என் மனசு உன்னையே சுத்தி வந்திருக்கு. ஒரு நாள்ல பிரிஞ்சிடலான்னு ஆரம்பிச்ச உறவு இப்ப ஒரு நொடி கூட என்னால உன்னை பிரிஞ்சிருக்க முடியல. அந்த அளவுக்கு நீ எனக்குள்ள முழுமையா நிறைஞ்சிருக்க. நீ சொன்னது நான் திருப்பி சொன்னா அது செயற்கையா இருக்கும், ஆனாலும் பார்த்தா நிஜம். தெரியும் சக்தி, ஆனா எந்த அளவுக்கு நீ என்ன விரும்புற, புரிஞ்சு வச்சிருக்கிறேன்னு அப்பா சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னால முழுசா புரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்பதான்
உன் காதல் நான் முழுசா உணர்ந்தேன். என்ன முழுசா தர்றதை தவிர காதலுக்கு நான் எப்படி மரியாதை தர முடியும் சொல்லு? முழுசானா? என்னையும் அறியாம எனக்குள்ள சின்ன சின்ன பயம் சந்தேகம் இருந்தது சக்தி. அதெல்லாம் உன் காதலுக்கு முன்னாடி காணாம போயிடுச்சு. மனசளவுல நான் மிஸ்ஸஸ் சக்தியை தான் ஃபீல் பண்றேன். மாமா என்ன பத்தி வேற என்ன சொன்னாரு? நீ நம்ம கூட இருக்கிறத விட சக்தியோட ரொம்ப சந்தோஷமா இருக்காருன்னு சொன்னாரு. உன் மேல அப்பா எவ்வளவு மரியாதை வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்க இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் போதும் சக்தி. மாமா மாதிரி ஒரு நல்லவர்கிட்ட பாராட்டோங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு திவ்யா. அப்பா மட்டும் இல்ல, அம்மா ஐஷ் எல்லாரும் உன்னை நினைச்சு பெருமைப்படுறாங்க. அவங்க மனசுலயும் நீ அந்த அளவுக்கு இடம் பிடிச்சிட்ட. நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்குங்கிறத விட மத்தவங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு தெரிய வரப்போ வர சந்தோஷம் இருக்கே, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. ரியலி ஐம் லக்கி. அப்படி இல்ல திவ்யா, உண்மையில நான் தான் ரொம்ப லக்கி. எல்லாரும் அரவணைச்சு போற மாமா, பாசமான அத்தை, துரு துரு ஐஸ்வர்யா, எல்லாத்துக்கும் மேல காதலால கட்டி போடுற நீ. இந்த மாதிரி உறவுகள் அமையுமான்னு நான் எதிர்பார்க்கல திவ்யா. இந்த குடும்பத்து மருமகனா வர்றதுக்கு நான் அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும். சக்தி, ஹே, இது எப்படி? சிங்கப்பூர்ல நீ எனக்கு கிஃப்டா கொடுத்த மோதிரம். அப்ப நான் என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? நீ இவ்ளோ ஆசையா கொடுக்கற கிஃப்ட நான் வேணான்னு சொன்னேன்னா உன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு தெரியும். அதனால நான் இதை எடுத்துக்கிறேன். பட் ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? நான் இதை இப்ப எடுத்துக்கிறேன், ஆனா போட மாட்டேன். நமக்குள்ள எப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருதோ அப்ப போட்டுக்கிறேன். நோ ப்ராப்ளம். உனக்கு எப்ப போடணும்னு தோணுதோ நீ எப்ப போட்டுக்கோ. அது வரைக்கும் இது உங்ககிட்டே இருக்கட்டும். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் இந்த ரிங்க போட வேண்டிய சந்தர்ப்பம் வரும்னு நினைச்சேன். ஆனா இந்த ரிங்க போட்டுக்கிறதுக்கு இதை விட பெட்டர் லொகேஷன் இருக்க முடியாதுன்னு தோணுது. சக்தி. என்னடா? சக்தி, என்ன? இன்னும் 2 நாள் இங்கே தங்கிட்டு போ. இப்படியே 2 நாள் 3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாரு. அப்ப நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா போக வேண்டியது இருக்கும். நல்ல ஐடியாவா இருக்கே. நான் பேக் பண்ணதெல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டேன். என்ன நீ குழந்தை மாதிரி? போடா. என் கூட இருக்கணும்னு கொஞ்சமாவது உனக்கு தோணுதா? என்னை விட்டு போறதுலயே குறியா இருக்க. உன்னை மட்டும் பிரிஞ்சு நான் சந்தோஷமா இருக்க போறேன். பிரியிற வழி எனக்கும் தான் இருக்கு. என்ன பண்றது? நான் அதை பிராக்டிகலா எடுத்துக்கிட்டேன். நீ எமோஷனலா ஃபீல் பண்ற. என்ன பண்ண சொல்ற? முன்னெல்லாம் நீ எப்போ என் கூடவே இருக்கணும்னு தோணும். இப்போ நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்னு தோணுது. இங்க பாரு திவ்யா, மேரேஜ் முடிவு வரைக்கும் நாம இந்த வழியை அனுபவிச்சுதான் ஆகணும். இங்க பாரு திவ்யா,
நீ என்ன மிஸ் பண்ற ஃபீலிங் உனக்கு வராது. இமெயில், சாட், போன்னு எப்பவும் கூட ஏதோ ஒரு வழியில் நான் கூட பேசிட்டே இருப்பேன். போன் தான் பண்ணுவியா? நேர்ல வரமாட்டியா? எப்படி திவ்யா, பிராக்டிகலா யோசிச்சு பாரு. கல்யாணம் வரைக்கும் வேணா ஒண்ணு பண்ண, உங்க அப்பா கிட்ட பேசி ஒரு ஜெட் வாங்கி தர சொல்லு. டெய்லி வேணா வந்து ஒரு 1 hour விசிட் பண்ணிட்டு போறேன். என் கஷ்டம் உனக்கு சிரிப்பா இருக்கா? நோ யார், ஐ வாஸ் ஜஸ்ட் கிட்டிங். நீ டிஸ்டர்ப்டா தான் இருக்க. உன்னை சந்தோஷப்படுத்துறதா நான் அப்படி சொன்னேன். என் சந்தோஷத்தை தான் நீ உன் கூடவே எடுத்துட்டு போறியே. இல்லடா, என்னையும் நான் இங்கதான் விட்டுட்டு போறேன். ப்ளீஸ் அழா திவ்யா. நீ இப்படி இருந்தா நான் எப்படி நிம்மதியா ஊருக்கு போக முடியும்? என்ன சக்தி, இன்னும் கிளம்பலையா? டைம் ஆச்சு. இல்ல மாமா, 5 minutes. சரி, சீக்கிரம் வாங்க. மாமா ஒரு நிமிஷம். ஆ? என்ன உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் மாமா. எதுக்கு சக்தி இதெல்லாம்? பிரிச்சு பாருங்க மாமா. எல்லாரும் பிடிச்ச பொருளை தான் கிஃப்டா கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு பிடிக்காத பொருளை கிஃப்டா கொடுத்துருக்கேன். பில்டப் எல்லாம் பயங்கரமா இருக்கு. என்ன, எதுக்கு சக்தி இது? நான் தான் மொபைல் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேனே. செல்போன் தானே மாமா, இது நல்ல விஷயம் தானே. சாரி சக்தி, மத்தவங்களுக்கெல்லாம் எப்படியோ, எனக்கு அது ஒத்து வராது. பெட்ரூம்ல இருந்து பாத்ரூம் வரல யாராவது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம போன்ல யார்கிட்டயோ பேசி பக்கத்துல இருக்கவங்க கிட்டே பேச மறந்துடுவோம் நம்ம. இந்த தொல்லையெல்லாம் வேணான்னு தான் நான் அதை அவாய்ட் பண்ணிடுவேன். கவலைப்படாதீங்க, உங்க மொபைலுக்கு எங்கிட்ட இருந்து மட்டும் தான் கால் வரும். உங்க மொபைலும் என் நம்பர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். இது உங்களுக்கும் எனக்கும் வெரி வெரி பர்சனல் பிரைவேட் நம்பர். என்னம்மா இது? மாமா ப்ளீஸ், என் சூழ்நிலத்துக்காக அதை வாங்கி கொடுத்துருக்கேன். என்ன சொல்றீங்க? நீங்க எனக்கு மாமா மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட், பிலாசபர், கைட் எல்லாமே நீங்கதான். ஆஸ் அ ஃப்ரெண்டா உங்ககிட்ட பல விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் மாமா. அடிக்கடி பேசணும்னு நினைக்கிறேன். உங்களுக்காக இல்லைனாலும் எனக்காக ப்ளீஸ் மாமா, வேண்டாம் சொல்லிடாதீங்க. ஆனா ஒரு கண்டிஷன், இந்த நம்பர் யாருக்கும் தெரியக்கூடாது. சரி மாமா. தேங்க்யூ. ஓகே, சீக்கிரம் கிளம்புங்க. விஜய், விஜய், சக்தி கிளம்புறாருமா. இத வந்துட்டேங்க. மாப்ள, மாமா இங்க நில்லுங்க. எதுக்கு சக்தி? இல்லைங்க மாமா, நல்லபடியா நல்லா கல்யாணம் இருங்க. ஆச்சு. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கு. டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி மாப்ள, ஊர்ல அப்பா அம்மா எல்லாரையும் விசாரிச்சதா சொல்லுங்க. சரிங்க அத்தை, நான் வரேன். சரி மாப்ள, நீங்க நம்ம வீட்ல வந்து தங்குனதுல எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. எங்க அம்மா மாதிரி நல்லா பாத்துக்கிட்டீங்க. புது வீட்டுல தங்கின மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இல்ல. நன்றி சொன்னா நல்லா இருக்காது, இருந்தாலும் என் சந்தோஷத்தை நான் வெளிப்படுத்தணும். தேங்க்ஸ். யாரு? வேலுவா? மாமா ஜத்தி புறப்பட்டீங்களா? இன்னும் இல்ல. என்னடா, என் மேல நம்பிக்கை இல்லையா? பையன் கிளம்பிட்டானா இல்லையான்னு செக் பண்றியா? அப்படி இல்லடா, இந்த நேரம் கிளம்பிருப்பான்னு நினைச்சு விசாரிச்சேன். ஏன் விசாரிக்க கூடாதா? நீ விசாரி. ஆனா சக்தியை நான் இன்னைக்கு அனுப்புறதா இல்ல. நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு அனுப்பி வைக்கிறேன். என்ன விளையாடுத? நீங்க எவ்வளவு ஜோலி இருக்கு தெரியுமா? நிச்சயதார்த்தம் அன்னைக்கு அவங்க 2 பேரும் ஒன்னா வர்றது அவ்வளவு நல்லா இருக்காது. உடனே அனுப்பி வை. சரி சரி, டென்ஷன் ஆகாத. ஸ்டேஷனுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம்.
சக்தியோட மருமகளையும் அனுப்பி வைக்க சொல்லுங்களேன். ச்சே, சும்மா இரு. பழக்க வழக்கம் ஒண்ணு இருக்குல்ல. சொல்லுங்க. என்னடா தங்கச்சி ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு? ஆனா பொம்பளைங்களுக்கு என்ன வேலை? போன்ல பேசும்போது என்ன பின்னாடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. டேய் போனை தங்கச்சி கிட்ட கொடு. அவன் ஒண்ணும் சொல்லுதான்னு சொல்றேன்ல. இப்ப நீ போனை குடுக்கறியா இல்ல சத்யா நான் இங்க புடிச்சு வச்சுக்கணுமா? வாய வச்சு சும்மா இருக்க பாரு இந்த கழுதை. உங்க அண்ணன் பேச்சு. அண்ணே, என்னம்மா உன் புருஷன்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்த? சக்தியோடய சேர்த்து மருமகளையும் அனுப்பி வைக்க சொன்னேன். எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. அதுக்கு என்ன தாராளமா அனுப்பி வைக்கிறேன். துணைக்கு ஐஸ்வர்யாவை சேர்த்து அனுப்புறேன். ரொம்ப சந்தோஷம் அண்ணே. போன வச்சிட்டுமா? சரிம்மா. அம்மா அண்ணே, நாளைக்கு காலையில நான் எல்லாரையும் கார் அனுப்பி வைக்கிறேன். அவங்ககிட்ட சொல்லி வை, ஸ்டேஷன் போய் அலைய போறான். சரிங்க அண்ணே. சரிம்மா வச்சிடறேன். என்ன திவ்யா, சக்தியோட ஊருக்கு போறியா? நீங்க அனுப்புனா எனக்கு ஓகேப்பா. சரி, லக்கேஜ் எல்லாம் எடுத்து உள்ள வச்சிடலாம். இந்தாங்க சக்தி. பாபிஜி போன் பண்ணி டிக்கெட்டை கேன்சல் பண்ணலாம். என்ன மேடம் இப்ப சந்தோஷமா? டபுள் சந்தோஷம். ம்? Wherever you go, my love follows.